ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். கடந்த வருஷத்தில் உங்களுடைய வருமானம் ஒரு பொத்தலான பையிலே போட்டது போல காணாமல் போயிருக்கலாம். நீங்கள் பார்க்கும் வேளையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு வியாபாரத்தை, தொழிலை தொடங்கி பெரிதாக எந்த ஒரு லாபமும் பார்க்காமல் இருந்திருக்கலாம். வேலையிலே பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம். சரீர ஆரோக்கியத்திலே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் வியாதி தொடர்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் படிப்பிலே மிகவும் பின்தங்கி இருக்கலாம். இனி நடந்து முடிந்ததை பழசை நினைத்து நினைத்து வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை பெருகவே பெருக செய்கிறார். அதுவும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். உங்கள் பொருளாதாரத்திலே, ஊழியத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, சுகத்திலே, படிப்பிலே, வேலையிலே 1000 மடங்கு பெருக போகிறீர்கள். இப்பொழுது ஏதோ கொஞ்சம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? இது பல மடங்கு இந்த வருஷத்தில் பெருகும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். 3 யோவான் 1:2 இப்படியாக சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவன். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு வாழுவதை அவர் விரும்பவில்லை. அவருக்கு உங்களை ஆசீர்வதிப்பதே பிரியம். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு விஷயம்தான், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமாய் வாழும்போது 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக் கொள்வோம். இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறீர்களா? யோவான் 6:9 நாம் வாசிப்போம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை திரளான ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு போஜனம் கொடுக்க விரும்பினார். அதை அவர் சீசர்களிடம் சொன்னபோது சீசர்கள் திரளான கூட்டத்தை பார்த்து மலைத்து போய், இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி போஜனம் கொடுக்க முடியும் என்று நினைத்தனர். அந்திரேயா ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த சிறுவனும் தான் சாப்பிட வைத்திருந்த அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் இயேசுவிடம் கொடுக்கிறார். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுத்த போது 5000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5 அப்பமும் 2 மீனும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் பல மடங்கு பெருகினது. அப்படிப்பட்ட அற்புதம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷம் நடக்க போகிறது. ஒரு விஷயத்தை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் மட்டும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து சுயநலவாதியாய் வாழக்கூடாது. எல்லாரும் நன்றாக இருக்க
வேண்டும், மற்றவர்களும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். மற்றவர்களுக்காக வாழ்ந்து பாருங்கள். அந்த சிறுவனை போல வாழுங்கள். 5 அப்பம் 2 மீன் பல மடங்கு பெருகிறது போல உங்கள் கையில் இருக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதமும் பல மடங்கு பெருகும். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு முன்னேறுங்கள். நீங்கள் மிகப்பெரிய அளவில் பெருகுவீர்கள். சங்கீதம் 115:14 சொல்கிறது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளை இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி செய்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள் எல்லாம் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, 5 அப்பமும் 2 மீனும் ஒரு பையனிடம் இருக்கிறது என்று சொன்னது யார்? ஏ பேதுரு, பி யோவான், சி யாக்கோபு, டி அந்திரேயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.